இவர்கள் பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. இதுல திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி துள்ளி குதித்ததாக கூறி குற்றம் சாட்டியுள்ளார். 6ஆம் தேதி காலையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா, அவர் முதலமைச்சரா ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்றோம். ஏன் முடிவு பண்றோம்? 4ஆம் தேதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும்போதே, தோத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவினுடைய கண்ட்ரோலோட சேர்ந்து, பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னட்டுன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வெளியில சொல்லாமல் இருந்தோம். நாங்கள் இதுக்காகத்தான் நாங்கள் அவங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல? 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. பிஜேபி யாரை பேச சொல்லியிருந்தாங்களோ பிஜேபியில இருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எதுக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவினுடைய முக்கிய தலைவர் திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் என்னன்னா, பிஜேபி 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. கனெக்டிங் கால் போட்ட உடனே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கனெக்டிங் கால் ஆயிடுச்சு, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது. இப்போ இதே தான் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கலாம். இதே தகவலை திரு நம்ம சண்முகம், முன்னாள் விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கள்ட்டையும் கேளுங்க. அவருக்கு மாலையில தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்னார். அவர் எப்போ பேசினாரு கேளுங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் நான் விழுப்புரத்துலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அமைச்சர் பேசினான்னு சொன்னார். இதுதான் உண்மை. என்னன்னா, இவர்கள் பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. இதுல திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராகக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.